முடியாது எனக்கும். இவர் போய் பல்ல பிடுங்க உள்ளே போயிட்டாரு, என்ன பண்ணுறாரோ, வலி தாங்க மாட்டார். அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமும் இதுக்கப்புறம் இருக்கிற இதுதானே பிரச்சனையே. பல்ல பிடுங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கஷ்டப்படுவார் அப்படின்ட்டு அப்படியே மனசில் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் வெளியே வந்து சிரித்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மனசை தேர்த்திக்கிட்டேன். சரி வேறு வழி இல்லையே, துருத்திட்டே இருக்குது அந்த உடஞ்ச பல், எடுத்து தானே ஆகணும். அதனால் பத்மாமா முடிச்சிட்டிங்களா உங்கள் லைவை? நீங்கள் உங்கள் லைவ் முடிச்சிட்டிங்களா? ஆமாம் ஆமாம். நான் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் இருக்குதுன்னு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் கவலைப்படுவேன். என்னதான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது ஈஸியாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு வரும்போது நம்ம வந்து கவலைப்படாமல் இருக்க முடியாதுல்ல. சில சிச்சுவேஷன்ஸ் வந்து ரிப்பீட்டட்லி நடக்கும்போது நோ அதர் கோ. கிருஷ்ணன், வாட் கே மிஸ்டர் கிருஷ்ணன், வாட் டு யூ மீன் பை கே? பதுமா, திஸ் இஸ் சோஷியல் மீடியா. ஸோ நம்ம நல்லவங்களாக இருந்து நல்லதே பேசி நல்ல கண்டென்ட்டே கொடுத்தா கூட பீப்புள் வந்து 2 விதமாக இருக்கிறாங்க. உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்க, உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னே வர்றவங்க. அதனால என்கரேஜ் பண்ணுறவங்கள அவங்களோட கமெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. டீமோட்டிவேட் பண்ணுறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க, அனாய்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வைவே பண்ண முடியாது சோஷியல் மீடியாவில். அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா அவங்களோட வளர்ப்பு அந்த மாதிரி. டிச்சிலேருந்து வந்தால் டிச்சு மாதிரி தானே வரும். டிச்சிலேருந்து நம்ம எல்லாரும் தாமரைப்பூ மாதிரியே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனால நீங்கள் ஜஸ்ட் கீப் கோயிங், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேக் ஐடிஸ் வந்து என்னைக்கு யூடியூப் சேனல்லையும் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்பில் வேணாலும் நம்ம வந்து ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணுறோன்னா நம்ம ஆதார் வச்சு தான், ஆதார் தான் நம்மளுக்கு வந்து யூஆர்எல்லில் வந்து ஆதார் நம்பர் தான் கொடுத்துருக்கணும். யூஆர்எல்ல ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் ஆயிடும். அட்லீஸ்ட் ஆதாரோட லாஸ்ட் நம்பர் இல்லைனா ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் இல்லைனா அவங்களோட ஒரிஜினல் பிக் தான் வைக்கணும். அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு ரூல்ஸ் போட்டாங்கன்னா தான் இந்த ஃபேக் ஐடிஸ் வந்து காணாமல் போவாங்க. மற்றபடி இந்த நாய்ங்க வந்து சேடிஸ்ட் சைக்கோ நாய்ங்க. சேடிஸ்டையும் சைக்கோவையும் நம்ம திருத்த முடியாதுல்ல. அதனால் விட்டுருங்க, அவ்வளோதான். விஜய் ரமேஷ், ஹாய் விஜய் ரமேஷ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹேட் அ பேட் டே. தேங்க்ஸ் சிசி. எங்கள் அம்மா சாமி குத்தம் மொட்டை போடு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான் சுகந்தி. இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கனால நான் வந்து அந்த ஃபோலி ஹேர் டேப்லெட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிறேன், நீங்கள் ஃபீட் பண்ணுறனால. அதனால நீங்கள் நிறையா காய்கறி, 1க்கு 2 காய்கறி, கீரை, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க சுகந்தி. கருவேப்பிலை பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் குழம்புலலாம் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கொத்தமல்லி சட்னி இல்லைன்னா புதினா சட்னி டெய்லி பேசிஸில் அரைச்சிட்டு 2 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை சாப்பிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ க்ரீன்ஸ் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு திருப்பி முடி வந்து ஹெல்தி ஆயிரும். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி அந்த ஜடை முடியை எடுத்துருங்க. கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிங்கனாலே அந்த ஜடை விழுகாமல் இருக்கும். சரியா அக்கா? இந்த பத்து சிஸ்டர் எங்கேயோ பார்த்தது போல் இருக்குது ஸ்ரீயக்கா. அப்படியே பிரியாமா தெரியலையே. நம்ம லைவுக்கு தான் வருவாங்க, நம்மளோட ஃபாலோவர் தானே. டிக்டாக்லேருந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், ஆல்ரெடி பேசியிருக்காங்களே, அடிக்கடி வருவாங்களே. ஆமாம் பத்துமா. பியூட்டி குவீன், ஹாய் டார்லிங், எப்படி இருக்கீங்க? ஒன்றும் ஆகலை. என்ற புருஷனுக்கு ஒரு பல்லு பிடுங்கிட்டாங்க இன்னைக்கு. என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு டாக்டர் பிடிக்கிட்டாங்க. இனிய இரவு வணக்கம். ஜிஜி மோகன் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க, சாப்பிட்டீங்களா? லைக் போட்டிங்களா? ஓகே 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 சுகந்திமா.
பியூட்டி குயின்ஸ்